நல்லவர். இந்த இடத்துல நான் இருப்பது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருவேளை சொந்த ஊரில் தீர்க்கதரிசியில் கனப்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. பழமொழி கிடையாது, வசனம். அதே போல சொந்த ஊருடைய மகிமை நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க கார்ல வரும்போது நாங்க எல்லாமே பேசிட்டு இருந்தோம், நம்ம போக போற ஒரு இடம் போக போற ஊர் ரொம்ப ஸ்பெஷலான ஊர். இதுல ஆமைன்னு சொல்லியிருக்கோம். சரியா? அநேக ஊழியக்காரர்களை எழுப்பின ஒரு வல்லமையான தேவ மகிமை நிறைந்த ஊர் அப்படிங்கிற விஷயம் பேசிட்டு உண்மைதானே? பொய் சொல்லல. உங்க ஊருக்கு வரும்போது நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா இது அபிஷேகம் ஊற்றப்பட்ட ஒரு இடம் எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் இருப்பவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மூச்சு இருக்கிறவங்க, சுவாசம் இருக்கிறவங்க, பாஸ்டர் எனக்கு மூச்சு இருக்கு, இதயம் லேப்டாப்னு துடிக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை துதிங்கள்னு யாருமே சொல்லவே கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க கூடாது. உங்களை யாருமே லீட் பண்ணக்கூடாது. ஆமென். நீங்க தேவனை, வசனம் சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க உங்க அப்பா, உங்க தேவன், நீங்க அவரை டெய்லி ருசிக்கிறீங்க, அவருடைய நன்மையை பெறுகிறீங்க அப்படின்னா அவரை துதிக்கிறதுக்கு உங்களை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நமக்கு முன்பாக திறக்கப்பட்ட பரலோகத்திற்கு முன்பாக வசனம் சொன்னது போல இது முதல் வானம் திறக்கப்பட்டிருப்பதையும் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் மெய்யாகவே காண்பீர்கள் என்கிற வார்த்தையின்படி மொத்த பரலோகமும் இந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது. மொத்த தேவதூதர்களும் இந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே நாமத்தினால் 2-3 பேர்கள் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் அசைவாடும் என்று சொன்னதே, வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதே, நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் அப்படி அந்நிய பாஷையின் வரம் பெற்று உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனோட ரகசியங்களை பேச ஆரம்பிங்க. இந்த இடத்துல தேவ சித்தம் இன்னும், இந்த இடத்துல மனுஷிக சித்தம் அல்ல, மனுஷிக திட்டம் அல்ல. இந்த இடத்துல எதற்காக அவர் நம்மை கூட்டி வைத்திருக்கிறாரோ, இந்த இடத்துல எதற்காக நாம் கூடி இருக்கிறோம், பரிசுத்த ஆவியான சித்தம் இந்த இடத்துல வெளிப்படும்படியா. நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, ஆராதித்திடுவே. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஓ எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உங்க சத்தம் உயரட்டும். உயர் மலையோ ஓ இரண்டிலும் நீரே என் தேவன். மனதோடு முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகாத தகப்பனா இருக்கிறார். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாவற்றையும் படைத்த தேவன் என்னை அவருக்கு சொந்த ஆலயமாக மாற்றி அவர் எப்பொழுதும் எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள் எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh, ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளம் கை அழகு. ஓ, சறுக்களாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நீங்க பாடுறீங்களா? ஏற்றமாய் தோன்றும் சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. ஒரே நிமிஷம் மாத்திரம் எழுந்து நின்று தேவ சமூகத்துல உங்களை விட்டு விலகாத ஆண்டவரை இப்ப உங்களால ஃபீல் பண்ண முடியல. தேவ பிரசன்னம் எனக்குள் இருப்பத, எனக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதை என்னால உணர முடியல. கவலைகளும் கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் என்னை போட்டு நெருக்கிக்கிட்டு இருக்குன்னு யாராவது கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா 2 கரத்தையும் அவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை இப்பொழுதே நான் அனுபவிக்க வைங்க டாடி. உங்க பிரசன்னத்தை இப்பவே நான் அனுபவிக்க வைங்க டாடி. என் சரீரம் உணரும் அளவுக்கு, என் ஆத்மா உணரும் அளவுக்கு, என் ஆவி உணரும் அளவுக்கு வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 28வது வசனத்துல சொல்லுகிறது, ஆமென், அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று. தேவ பிரசன்னம் நம்ம தடவணும் அப்படின்னா நம்ம தடவுகிற தூரத்துல தேவ பிரசன்னம் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நாம் வாழ்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். நமக்கு ஜீவனின் ஊற்றாக அவர் இருக்கிறார். நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற சுவாசம் அவருடையது. நமக்குள் இருக்கிற ஜீவன் அவருடையது. ஓ ரபஷம் தெலரியே. அப்படியே கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல, உங்க சத்தம் இன்னும் அதிகமா முழு பலத்தோட, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, என் நினைவா இருப்ப. மறுபடி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே. ஓ நன்றி, நன்றி, நன்றி. உயர்த்தி நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. இதயத்துல கை வைத்து
அவருடைய இதயத்தில் நீங்கள் சுமக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்க சிந்தை, உங்களுடைய ஆத்மா இன்னைக்கு எவ்வளவு மணி நேரம் தேவனை நினைத்தது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், அவருடைய சிந்தையில் நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிறீர்கள். அவருடைய நினைவில் நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிறீர்கள். வசனம் சொல்கிறது, உன் மீது நான் நினைவா இருக்கிறேன், உன் மீது நான் நினைவா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற ஒரு அடையாளத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய குற்ற மனசாட்சி நம்மை விட்டு தானாக விலகிவிடும். நம்முடைய தாழ்வு மனப்பான்மை நம்மை விட்டு தானாக விலகிவிடும். முதலாவது தேவன் யார் என்ன என்பதையும் அவருக்குள் நான் என்னவாக இருக்கிறேன் என்ன என்பதையும் நாம் புரிந்து விட்டோம் என்றால் எப்பொழுதுமே இந்த பிரசன்ஸ் கான்சியஸ், தேவ பிரசனத்தின் மனநிலைமை. வசனம் சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், எனக்குள் நீங்கள் நிலைத்து இருக்கிறீர்கள். அவரோடு நாம் நிலைத்து இருக்கிறோம், தேவனோடு நாம் நிலைத்து இருக்கிறோம், நாம் அபைடில் இருக்கிறோம். ஓ ரஷம் தெரிய ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. சத்தத்தை உயர்த்தி, ஒன்றுமே, இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு பாஸ்டர். ஒன்றுமே இல்லாத என்னை அழைத்து பெரியவனாக்கி இருக்கிறார். மறுபடி சத்தத்தை உயர்த்தி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நன்மையால் நிறைந்துள்ளதே. நடத்திடும் சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. அவர் நடத்திடும் விதங்கள், நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, முழு பலத்தோடு வரை சுமந்தவரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரை நினைத்தால் இனியும் தாங்குவார், இனியும் தப்புவிப்பார். ஓ எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. அப்படியே ரெண்டு கரத்தையும் பரலோகத்தின் நேராக உயர்த்தி, அவரை சுமந்து கொண்டிருக்கிற வெறும் மண் பாத்திரங்கள் தான் நாம். தகுதியில்லாத நம்மிடத்தில் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய ஆவியையும் அவருடைய ஜீவனையும் ஊற்றி நம்மை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ ரேஷம் தேலரியான் தெரிய, ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றுமே எதிர்பார்க்க வேண்டாம். இங்கே உங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட வானத்தில் இருந்து, திறக்கப்பட்ட பரலோகத்தில் இருந்து வசனம் சொல்லுகிறது, நன்மையான வரமும் பூரணமான ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்க தகப்பனுக்கு தெரியும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்துக்கு என்ன தேவை, உங்க ஆத்மாவுக்கு என்ன தேவை, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்ன தேவை, உங்க எதிர்காலத்துக்கு என்ன தேவை, உங்க ஊழியத்துக்கு என்ன தேவை, உங்க பிசினஸ்க்கு என்ன தேவை என்று உங்களை அழைத்த உங்களுடைய பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். ஓ ரஷம் திலரியான் தெரியே, ஓ ரெபோ ஹல்பிரனஹம் தலரபோ ஷம் திலரபியான் தலரமா ஷம் தெரியே, ஓ ரெபோ நஹ ஷல்பிரனமஹம் ஷம் திலரியான் தெரியே.
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து, அவர் வருவது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த நாளை யாருமே சாதாரணமான நாளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவ பிரசன்னத்தை கனப்படுத்தி, உங்களுக்கு முன்பாக இருக்கிற திறக்கப்பட்ட வானத்தை கனப்படுத்தி, இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற தேவ தூதர்களை கனப்படுத்தி, எபிரேயர் 1வது அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். நம் மத்தியிலே நமக்காக பணிவிடை செய்வதற்காக தேவ தூதர்களை பரலோகம் நமக்காக அனுப்பி இருக்கிறது. ஓ ரஹபா ஷம்தில ரபானியான் தல்பிரன ஹம்ஷேலரியாந்தரியே லப்ரஹா ஷல்பிரன மஹப் ஷன்திலரியாந்தரியே. தேவன் எனக்கு எப்சிபா அப்படிங்கிற ஒரு பெயரை காண்பிக்கிறார். தேவன் எனக்கு ஒரு எப்சிபா அப்படிங்கிற ஒரு பெயரை காண்பிக்கிறார். லரஹப் ஷம்திலரியாந்தரி எப்சி. யாராவது இருக்கிறீங்களா? லரஹபோ ஷம்திலரபோ திலரமோ ஷம்தரியே. இங்க இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? எப்சிபா லரபஹம் ஷல்பிரனமா திலரபோ திலரியே. நான் கார்ல வந்துட்டு இருக்கும் பொழுதே தேவன் சில பெயர்களை, இந்த கூட்டத்தில் இருக்கிற சில பெயர்களை தேவனை உணர்த்தி கொண்டே இருந்தார். லெபோனஹம் ஷல்பிரனமஹம் தல்பிரஷம் திலரமோ திலரியா லரபஹ ஷல்பிரனமா கல்பிரனா திலோரியா தல்பிரனா திலரியே லேப்ரஹ ஷெகரியான் திலர்பே. ஆவியில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அப்படியே ஆவியில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே பேச ஆரம்பிங்க. தேவனோடு ரகசியங்களை பேச ஆரம்பிங்க. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி இப்பொழுதே செயல்பட ஆரம்பிக்கட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரங்கள் இப்பொழுதே செயல்பட ஆரம்பிக்கட்டும். இன்னைக்கு இங்க நான் மாத்திரங்க ஊழியம் செய்ய வரவில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆவியை பெற்ற ஒவ்வொரு தேவ ஊழியம் நீங்க இன்னைக்கு ஊழியம் செய்ய போறீங்க. நீங்க அப்படியே அறிக்கையிட போறீங்க. நீங்க அப்படியே கமாண்ட் பண்ண போறீங்க. நீங்க அப்படியே கட்டளையிட போறீங்க. நீங்க ஆவிக்குரிய மனுஷர்கள். லேப்ரா லாக்கா ஷல்பிரேனாமா காட்டாலரபா திலரியா லப்ரபோ ஷல்பிரனமா கல்பிரனமா நியாந்தலரபோ ஷம்தரியே லிப்ரிபாலா ரபா ஷம்தலரபோ நியாலரபா ஷம்தலரபா தலரபா லரேபா ஹம்தேல் பிரேகோயா ஷலரபோனியா லப்ரபா ஹலரபா ஷல்பிரேனரியாந்தலரிபியாந்தலரியே ஓ ரிபனமா ஷல்பிரனமா கலரபா நியாந்தலரியே ரபனமா ஷேரனா திலரபானியாந்தலரபோ ரபனமா கஷல்பிரனமா ரியாந்தலரபோ ஷம்தலரியே ஓ ரபனமா ஷலரணமா லபானியாந்தலரபா ஷம்தலரியாந்தலரபாந்தரியே. சிஸ்டர், நான் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கிறேன். லரஹபோ ஷம்திலரியாந்தரி லப்ரனமகா ஷம்திலரியாந்தரபாந்தரி. நீங்க அதை செக் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஆனா நான் பார்ப்பது, தரிசனத்தில் பார்ப்பது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் பார்க்கிறேன். அதுல யூரியா, பொட்டாசியம், கிரியாட்டின், லரபா பாஷந்தரி. நம்ம பக்கத்துல போ. நான் பேசுறது கேக்குதாமா? லரபா ஹம்தல ரபோ ஷந்தரி ஆந்தரி லேப்ரா நமகா ஷம்தலரி ஆந்தல ரபோனி லரபா ஷந்தரி லேப்ரா ஹம்தல ரபோ ஷம்தல ரபா ஷம்தனரிபி ஆந்தரபா. நீங்க இந்த கொஞ்ச நாளா நான் சொல்லுகிற சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. உங்க ரைட் சைடுல, இந்த சைடுல பெயின். மைக்கூடு நான் சொல்றது சரிதானா? உங்களால எந்திக்க முடியாதா? ஓகே, இன்னையில இருந்து நிப்பீங்க. அம்மே லரஹா ஷம்திலரியாந்தரபி. நான் உங்களுடைய ரைட் இந்த இடத்தை நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல லேப்ரனா மக்கா ஷம்தில ரபானியாந்தலரபே. அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது சாதாரண வழியா இல்லாம அத போட்டு இழுக்கிற மாதிரி. நான் சொல்றது சரிதானா?
அதாவது நார்மல் வலி கிடையாது, நார்மலா ஒருத்தங்களுக்கு வலி எடுக்கிற மாதிரி கிடையாது, அதை போட்டு இழுக்கிற மாதிரி நான் பாக்குறது இந்த சக்ஷன் மாதிரி இப்படி உரியிற மாதிரி. செக் பண்ணீங்களா? எதுவும் டெஸ்ட் பண்ணீங்களா? லாராபஹாம்ஸ் எதையுமே நீங்க சொல்ல வேண்டாம். லேப்ரனாமா எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். லேப்ரனே கோபோஷம் டெலர் அபோட்டெலர் அமாட்டெலரியா. நான் சுருங்கி போன கிட்னிகளை நான் பாக்குறேன். இதை டெஸ்ட் பண்ணீங்களா? லேரேபோ ஹோஷம் டெலரியா. உங்க பிளட் டெஸ்ட் எது ரிப்போர்ட் இருக்குதா? லேப்ரானா நான் சொல்றது உங்க ரைட்ல இன்னர்ல, வெளியில கிடையாது, உள்ள சொல்றேன். லேப்ரானாமா காஷம் டெலர் அபோனியா லரபோஷம் டெரியான் டெலரபா. மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது எடுத்தீங்களா ரீசெண்டா? குடல் இறக்கத்துக்கா? லேரேமோ கோஷம் டெலரமா தெரிய. ஆனா நான் பார்க்கறது இங்க மெடிக்கல் டேர்ம்ல யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நர்சஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறது யூரியா, பொட்டாசியம், கிரியாட்டின் எல்லாமே ஹைல இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சேர்ந்து இயேசுவின் நாமத்துல, வசனம் சொல்லுகிறது எங்களுக்கு கொடுத்த கட்டளை என் நாமத்தினால் நீங்கள் நோய்களை குணமாக்குவீர்கள் என்று. இயேசுவின் நாமத்துல எல்லாரும் அம்மாவுக்கு நேரம் கரங்களை நீட்டி இப்பொழுதே அந்த ஹீலிங்கை டிக்ளேர் பண்றோம். Be healed in the name of Jesus. சிலுவையிலே அந்த நோய்கள் சுமக்கப்பட்டதினால் அவருடைய தழும்புகளால் உள்ள சுகத்தை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். லேரேபோ ஷல்பிரனா காபா ரணமா டெல்பிரனா தெரிய. நான் இன்னும் கொஞ்சம் தேவனை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஸ்பிரிச்சுவல் ராமுக்குள்ள, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள என்ன இன்னும் கொஞ்சம் டீப்பா என்னை இழுத்துட்டு போகிறாரு. நான் ஒரு கட்டடங்கள் கட்டப்படுவதை நான் பார்க்கிறேன். செங்கல் எடுத்து எடுத்து வைத்து கட்டடங்கள் கட்டப்படுவதை பார்க்கிறேன். லேப்ரேனா ஹம்ஷல் பிரணாட்டரிய. அம்மா எதுவும் சம்பந்தம் இருக்குதா? லேப்ரேனா கேல்பிரனோ தெரிய. வீடு கட்டுறதுக்கோ வீடு கட்டிக்கிட்டோ லேப்ரேனா டேல்பிரனா தெரிய சம்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பார்ப்பது செங்கலை எடுத்து ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு நிலையாக கட்டடங்கள் கட்டப்படுவதை பார்க்கிறேன். லேப்ரேனா மாக்கா ஷெல்பிரேனா மாக்கா டெல்பிரேனா டெலரேபோ ஷம்தெரியான் டெலரே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே, ஓ சுமந்தவரே. உங்க கால்ல ஸ்வெல்லிங் ஆகுமா? நீர் கோர்க்குமா? நான் சொல்றது எல்லாமே சிம்டம்ஸ் எதுக்கு அப்படின்னா, யாராவது கிட்னி பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க உடம்புல இருக்கிற ஸ்வெல்லிங் ஆகிறது, நீர் கோர்க்கிறது, உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லா பொட்டாசியம், யூரியா, கிரியாட்டின் எல்லாமே ஹை லெவல் இருக்குது. நேம் ஆஃப் ஜீசஸ். ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க, இயேசுவின் நாமத்துல எல்லாமே நார்மல் என்று வரும். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, இயேசுவின் நாமத்தின் வல்லமையை உணர்ந்தவங்க சேர்ந்து ஆமென். In the name of Jesus, amen. Hallelujah.